வணக்கம். ரீசென்ட்டா நேத்து நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது, ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சுச்சு. அது என்னன்னு கேட்டா, நம்ம மத்திய அரசுடைய பட்ஜெட். பட்ஜெட் ரொம்ப நாள் ஆச்சே. கிட்டத்தட்ட 15 நாளுக்கு அப்புறம் இப்ப நியூஸா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க. ஒரு முக்கியமான நியூஸ். அதுவும் ரயில்வே பட்ஜெட். ரயில்வே பட்ஜெட் இல்ல. ரயில் சம்பந்தமான ஒண்ணு. என்னன்னு கேட்டா, நம்ம இந்தியாவுல புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. 2026, 27 சென்ட்ரல் பட்ஜெட்ல ஒரு 7 புது ரயில்வே, அதுவும் அதிவேக ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் உடைய வழித்தடத்தை அதனுடைய மதிப்பீடு என்னன்னு பாக்குறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த திட்டத்தை வந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே கழகத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டா NHSRCL. இது என்ன NHRCL அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ரயில் கார்பரேஷன் லிமிடெட் தலைமையகம் ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா 12 பிப்ரவரி 2016, அதாவது வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 10 வருஷம் கம்ப்ளீட்டட். சோ 10 வருஷம் கம்ப்ளீட்னால இந்த துறை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். இல்லனா நம்ம டிஎன்பிசில NHSRCL என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, நம்ம பட்ஜெட்ல நிறைய யோசிப்போம். டிஎன்பிசி சிம்பிளா அந்த விரிவாக்கம் கேட்டுருவாங்க. இல்லனா இந்த அமைப்பு அதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எப்ப ஆரம்பிச்சுன்னு கேட்பாங்க. சோ அதனால நம்ம கொஞ்சம் கண்ணோட்டத்தை இந்த வாய்ப்புலையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ரைட்டா? அண்ட் இந்த திட்டத்துக்கு மொத்தம் 16 ட்ரில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 16 ட்ரில்லியன்னா என்ன அப்படின்னு கேட்டா, 16 போட்டு பக்கத்துல 0 ஒண்ணு இல்லைங்க. 16 பக்கத்துல 12 ஜீரோ போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும்ல. ஏப்பா. ஓகேங்களா? சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து 2042 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 16 ட்ரில்லியன் பாத்தீங்கன்னா ஜிடிபி ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மதிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட மதிப்பை அந்த 6 புல்லட் ட்ரெயினுக்காக சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவு செலவாகுமா? சோ இந்த வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெருநகரங்கள் இருக்கும். குறிப்பா ஃபர்ஸ்ட் சொன்னா மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், அப்படியே ஹைதராபாத்ல இருந்து பெங்களூரு, ஹைதராபாத்ல இருந்து சென்னை, சென்னையில இருந்து பெங்களூரு, டெல்லி டு வாரணாசி, ஒன்னே ஒண்ணு வாரணாசியில இருந்து சில்குரி பாத்தீங்கன்னா சிக்கன் நெக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல அமைந்தது. அதிகமா நக்சல்ஸ் ஆல பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு. இந்தியாவுல புல்லட் ட்ரெயின் வரும். எப்படி வந்து தங்க நாற்கர சாலை அப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி வைர நாற்கர சாலை அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருந்துச்சு. இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் அதிவேக ரயில் பாதை இப்ப கட்டுமானத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த சில்குரி அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்கலாம். NHSRCL பத்தியும் கொஸ்டின் கேட்கலாம். அதனுடைய ஆரம்பிக்க ஃபவுண்டர் டேட் கேட்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தலைமையகம் கேட்கலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? தேங்க்யூ. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க செய்ய வேண்டியது கற்பதை AS சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.